அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரவணனின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு வடக்க பார்த்தும் தெற்க பார்த்தும் அருமையான வாஸ்து வரைபடத்தையும் 11 வகையான பொருத்தத்தையும் பார்ப்போம். பார்க்கறதுக்கு முன்னாடி நாம் ஒரு விளக்கத்தை நம்ம பில்டிங் கட்டும்போது நம்ம கடைபிடிக்க வேண்டிய ஒரு விளக்கத்தையும் பார்ப்போம். இந்த குழந்தை பாக்கியம் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அதாவது குழந்தை ரொம்ப ஆண்டுகளாக இல்லை, நாங்கள் வரைபடம் அமைச்சு கொடுக்குறவங்க ரொம்ப பேர் கேட்பாங்க, சார் எங்களுக்கு 10 ஆண்டுகளாக குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு. நான் அடிக்கடி சொல்வேன், இந்த குழந்தை இல்லைங்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தாதீங்க. அது ஒரு நெகட்டிவான ஒரு வைப்ரேஷன். அது உங்கள் ஆள் மனசில் பதிஞ்சிடும் இல்லைங்கிறது. அதனால் அதை பயன்படுத்தாதீங்க. அதுவும் நீங்கள் ஒரு வாஸ்துள்ள ஒரு வீட்டில் வசித்தோம்னா நிச்சயமாக ஆரோக்கியமான குழந்தைகள் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லுவது. இப்போது இந்த குழந்தை வேணுங்கிறதுக்கு நம்ம என்ன செய்கிறது அப்படின்னா, வீட்டினுடைய கன்னி மூலைங்கிறது எது சார் அப்படின்னா, தென்மேற்கு மூலை. அதாவது தெற்கும் மேற்கும் சந்திக்கின்ற ஒரு மூலை தான் தென்மேற்கு. சார் அந்த இடத்துல எங்களுக்கு கழிவறை இருக்குது, கிச்சன் இருக்குது, காலி இடமாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு கேள்வி, நீங்கள் வாடகை வீட்டில் இருக்கீங்களா? உடனே மாறி போயிருங்க. கன்னி மூலை சரியாக இருக்கிற ஒரு வீட்டுக்கு நீங்கள் குடி போங்க. இப்போ நீங்கள் சொந்த வீட்டில் இருக்கீங்களா? ஆல்ட்ரேஷன் பண்ணிருங்க. நோ ரெமடி, நோ பரிகாரம். பிரமிடு வைக்கிறது, ஆமை வைக்கிறது, அதுக்கப்புறம் நிறைய பரிகாரத்திற்கு இயந்திரங்கள், அதெல்லாம் தயவு செய்து நண்பர்களே செய்தோமேயானால் உங்களுக்கு அதனால் 1% கூட உங்களுக்கு பலன் கிடைக்காது. அதெல்லாம் நன்மை இல்லை. உங்களுக்கு வயதுகள் மாறுறதுக்குள்ள குழந்தை இல்லாதவனுக்கு தான் குழந்தையினுடைய அருமை தெரியும். வீடு இல்லாதவனுக்குத்தான் வீட்டினுடைய அருமை தெரியும். அதனால் யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கிறத விட உடனடியாக வீடு மாறுங்க, அல்லது வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுங்க. புதுசாக நீங்கள் இடத்த வாங்கி வீடு கட்டுறதை விட, இடத்த வாங்கி சேர்த்துக்கிட்டே போகிறத விட, வசிக்கின்ற வீடு சரியாக இருந்து குழந்தை செல்வத்தை பெற்று அதன்படி நல்ல ஒரு பலனை அனுபவிக்கலாம். இப்போ நம்ம வரைபடத்தை பார்ப்போம். இப்போ நம்ம வடக்க பார்த்த வீட்டிற்கு ஈசான மூலையில் நம்ம போர்வெல், மழைநீர் சேரிப்பு, சம்பம். வாயு மூலைங்கிறதுல நார்த்து வெஸ்ட்டில் செப்டிக் டேங்கும், கன்னி மூலையில் மொட்டை மாடியில் வாட்டர் டேங்க் இருக்கணும். இது 5G. 4Cங்கிறது உள்ளே போகணும். 3R கடகராசி, விருச்சிகராசி, அதுக்கப்புறம் மீனராசிக்காரர்களுக்கு வடக்கு திசை யோகம். 5/14/23 பிறந்தவர்களுக்கும் வடக்கு திசை யோகம். இப்போ 87 குழி. 31/10 22, 32க்கு 22 தான் அளவு. 32 குழிக்கணக்கில் அவ்வளவா சிறப்பாக இல்லை. அதனால் 31/10 22 வச்சுருக்கோம். இப்போது இந்த பிளானுக்கு உள்ளே நம்ம போகலாம். என்ட்ரன்ஸு டைரக்ட் என்ட்ரன்ஸு படி, சரிங்களா? ஹால் 11க்கு 15 கன்னி மூலை பெட்ரூம் 10க்கு 11 அட்டாச்சு டாய்லெட். கிச்சன் 8க்கு 8, 8க்கு 3.25 டாய்லெட். ஈசான மூலையில் ஒரு கடை ஓன் யூஸுக்காக நீங்கள் வச்சுக்கோணுங்க. இந்த இடத்துல ஒரு வாசல் வச்சுக்கிட்டா கூட தப்பு கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா, இந்த வீட்டிற்கு ஈசான மூலையில் கடை அமைச்சு வாடகைக்கு விட்டுட்டீங்கன்னா இந்த போர்ஷன் உங்ககிட்ட இல்லை. அப்போ ஈசான மூலை வெட்டுப்பட்ட மாதிரி தான் கணக்கு. அதனால் நீங்கள் கடை போட்டிங்கன்னா ஓன் யூஸ் பண்ணுங்கள். வாசல் ஒன்று வைங்க. பெட்ரூம் 10க்கு ஏற்ற வாயு மூலை, பெட்ரூம் 10க்கு 11 மாடிப்படி, ஜன்னல். அருமையான ஒரு வரைபடம். 87 குழி. இப்போ 87 குழியை பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு வரைபடம் தேவை, அல்லது புதுசாக நம்ம ஒரு இடத்திற்கு வரைபடம் அமைக்கணும்னா 9952166706 9344100694க்கு தொடர்பு கொள்ளலாம். இப்போ குழிக்கணக்கு இந்த பிளானுக்கு பார்ப்போம். 87 குழி. கர்ப்பம் யானைமொழி, வரவு 12, சகல நன்மை, செலவு குடும்பம் சேமம் 3, யோனி 5, சர்ப்பம் மேன்மை செல்வம் உண்டாகும். நட்சத்திரம் உத்திரட்டாதி உத்தமம், வாரம் மத்தியம், வம்சம் சுக்கிர வம்சம், ராஜயோகம், ஜாதி வைசியம் உத்தமம், திதி திருதியை ஜெயம், ராசி மீனம் லாபம். வயது 49 வருடங்கள். நலமாகவும் சேமமாகவும் இந்த பிளானுக்கு நீங்கள் இருப்பீங்க. இது வடக்க பார்த்த ஒரு வீட்டிற்கு உண்டான பொருத்தம். வெளியளவும் உள்ளளவும் பொருத்தமும் சரியாக இருந்துச்சுன்னாக்கா இந்த வீட்டில் வசிக்கிறவங்க இடுப்பு வலியோ கால் வலியோ நோயோ எந்த விதத்திலும் பாதிப்பு இருக்காது. தெற்கு வரைபடத்தை பார்ப்போம். சவுத் ஃபேசிங் பிளானு
ஈசான மூலை, வாயு மூலை, கன்னி மூலை, அக்னி மூலை. செப்டிக் டேங்க் இங்கே போடக்கூடாது, செப்டிக் டேங்க் இங்கே போடக்கூடாது, செப்டிக் டேங்க் இங்கே போடக்கூடாது. இது ஏன் மூணுமே போடக்கூடாதுங்கிற சொல்கிறேன்னா, மூணுமே தெற்க பார்த்த வீட்டிற்கு போடுவாங்க. தென்னாடுடைய சிவனே போட்டு எண்ணாட்டவர்க்கும் இறைவா போட்டு, காவாய் கனகத்திரளே போட்டு, கைலை மலையானே போட்டு. எம்பெருமான் சிவபெருமான் தெற்க பார்த்து தான் தென்னாட்டு தமிழகத்தில் தான் வாழ்ந்திருக்கிறார். அதுவும் தென்னாட்டு பக்கம் வாழ்ந்திருக்கிறார். தெற்கு பக்கம் போனால் தேய்ந்து போவான்னு சொல்லுவாங்க. வடநாட்டிலிருந்து, பாம்பேயிலேருந்து, டெல்லியிலேருந்து வந்து இங்கே வந்து அருமையாக வாழ்ந்து செழிப்பாக வாழ்கிறாங்க. இப்போ வீடு வாசல்லாம் வாங்கிட்டாங்க. தமிழகத்தில் ஏக பகுதியிலையும் இருக்காங்க. நாம் அதே மாதிரி தெற்க நாம் போகலைங்க. நாம் இங்கே இருந்துக்கிட்டு இருக்கிற தெற்கு பக்கம் தேஞ்சு போவோம்னு சொல்கிறாங்க. அதனால தான் நான் அதிகமாக இந்த மாதிரி போட்டிருக்கிற வீடு தப்புன்னு சொல்கிறேன். அதிகமாக நான் வந்து வாஸ்து பார்க்கும்போது அவங்களுக்கும் பார்க்குறேன், அவங்க 100% ஃபாலோ பண்ணுறாங்க. நாமளும் சரியாக செயல்பட்டு வாஸ்துவில் கடைபிடித்து நலமாகவும் சேமமாகவும் வாழ வேண்டும். அக்னி மூலை தலைவாசல், தெற்க பார்த்து விட்டுருக்கு ஹால். ஈசான்யத்தில் ஒரு பெட்ரூம், கன்னி மூலையில் ஒரு பெட்ரூம், பீரோ கன்னி மூலையில் வைக்கிறோம். வாயு மூலையில் கிச்சன், டைனிங், பூஜை அறை, டாய்லெட். இதுதான் தெற்க பார்த்த வீட்டிற்கு உண்டான அமைப்பு. ரிஷபராசி, கன்னிராசி, மகர ராசிக்காரர்களுக்கும் 9, 18, 27ஆம் தேதி பிறந்தவர்களுக்கும், ஜாதகத்தில் செவ்வாய் நல்ல நிலையில் இருப்பவர்களுக்கும், ஆட்சி உச்சம் பெற்றிருக்கிறவர்களுக்கும் இந்த தெற்கு திசை யோகத்தை கொடுக்கும். பழனி கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ராஜ அலங்காரத்தை பாருங்க. வர்ணம் ரெட்டு பயன்படுத்துங்க. 117 குழி. இப்போ பார்ப்போம். வரைபடம் தேவைப்படுறவங்க, குழிக்கணக்கு பார்க்க நினைப்பவர்கள், பழைய வீடு திருத்தம் செய்யணும்னு நினைப்பவர்கள் 9952166706 93342 நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். ஸோ இப்போ வந்து இந்த வரைபடம் பார்த்துட்டோம். இப்போ நாம் குழிக்கணக்கை பார்த்துருவோம். இப்போ 117 குழி கர்ப்பம், 5 பசுமனை, குழந்தை பாக்கியம் உள்ளவங்களுக்கு வேண்டியவங்களுக்கு இந்த பசுமனை வச்சுக்கோங்க. வரவு 12, சகல நன்மை. செலவு 3 தாங்க. குடும்பம் சேமமாக இருக்கும். எல்லாமே வரவு தான். கத்தையாக அந்த கன்னி மூலையில் இருக்கிற பீரோவில் வச்சுக்கோங்க. ஏன்னா 3 செலவு போக வரவு 12 இருக்குது பாருங்கள். யோனி, யானை, குடும்பம் அதிக வளர்ச்சி. அங்கிஷம், கேது அங்கிஷம், சகல நன்மை. ஜாதி பிராமண ஜாதி, திதி திருதியை ஜெயம். ராசி மீனம், சுகம் உண்டா. ஆயில் 59 வருடங்கள் நலமாகவும் சேமமாகவும் இருப்பீர்கள். வாய்ப்பு இருக்கிறவங்க வீட்டில் அக்னி ஹோத்ரா செய்யுங்க. அக்னி ஹோத்ரா வீடு தப்பாக இருந்தால் கூட கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் செய்யணும். வாஸ்துபடி இருக்கிற வீடு நாங்கள் வாடகைக்கு இருக்கிறோம், இப்போதைக்கு மாற்றம் செய்ய முடியாதுன்னா அக்னி ஹோத்ரா அப்படின்னு நீங்கள் யூடியூப்பில் போய் போட்டு பாருங்கள். அடியனே வந்து இந்த அக்னி ஹோத்ராவை பற்றி சொல்லியிருக்கிறேன். அதனால் வீட்டில் வந்து சூரிய உதயமும் சூரிய அஸ்தமன நேரத்திலையும் செய்யணும். சூரிய ஸ்வஹா சூரிய இதம் நம, பிரஜாபதி ஸ்வஹ பிரஜாபதி இதம் நம, அக்னி ஸ்வஹா அக்னி இதம் நம, பிரஜாபதி ஸ்வஹ பிரஜாபதி இதம் நம. இவ்வளோதான் மந்திரம். இதற்கு வேண்டிய தேவையான பொருட்கள் எருவாட்டி, சூடம், பஞ்சுத்திரி. இதான் இது சூரிய உதயம் அப்போ அக்னி பண்ணிட்டு இந்த மந்திரத்தை சொல்லி அந்த பச்சரிசியை மனையை உடையாததை அதில் போட்டுட்டு நீங்கள் இந்த ஜுவாலையை இந்த பிரமிடு மாதிரி இருக்கிறதுல வந்து எருவாட்டி வச்சுட்டு அதுக்கு மேலே பச்சரிசி வந்து நெய்யில் கலந்து இந்த மந்திரத்தை சூரிய உதயம் அப்போ இப்போ 6:10 சூரிய உதயம்னா அந்த நேரத்தில் இதை சொல்லி போட்டோம்னாக்கா உங்கள் வீட்டில் இருக்கிற நெகட்டிவான வைப்ரேஷன் போகும். தினமும் காலையும் மாலையும் சூரிய உதயம் சூரிய அஸ்தமன நேரம் செய்ய வேண்டும். சூரிய உதயம் அப்போ சூரிய ஸ்வஹ சூரிய இதம் நமம, பிரஜாபதே ஸ்வஹ பிரஜாபதே இதம் நமம. இதே சூரிய அஸ்தமன நேரம் மாலையில் ஆக்னேய ஸ்வஹ ஆக்னேய இதம் நம, பிரஜாபதே ஸ்வஹ பிரஜாபதே இதம் நமம. இது மாதிரி சொல்லி வந்தால் வீடு வாஸ்து செய்வதற்குண்டான மாற்றம் ஏற்படும். இந்த வரைபடம் போல் அமைப்பதற்கும் வாஸ்து பார்ப்பதற்கும் கடையை நாங்கள் டெவலப் செய்வதற்கும் குறையாக இருப்பதை நிறைவாக்குவதற்கும் திருமணத்திற்கு உண்டான தடை விலகுவதற்கும் இந்த 2 நம்பர்கள் நீங்கள் தொடர்பு பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து வச்சிங்கனாக்கா உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து கொண்டே இருக்கும். உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். வாஸ்துள்ள வீட்டில் வசிப்போம், வளமுடன் வாழ்வோம். மீண்டும் நாளை ஒரு அருமையான வரைபடத்துடன் சந்திக்கின்றேன். வணக்கம்.